தமிழக முதல்வர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறார். அது மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்துக்கு இடையில அவர் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். முன்னாடி கூட ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக பேசுவார். ஆனால் அந்த ஆக்ரோஷமாக இருக்கிறத நிறுத்திவிட்டு ரொம்ப அமைதியாகவும் கருத்துக்களை நல்ல நியாயமாகவும் அமைதியாகவும் மக்களுக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். உண்மையிலேயே அவர் சொன்னது மாதிரி இந்த லஞ்ச ஒழிப்புலேருந்து எல்லாமே மாறி மாறி இருக்கிறதுனால இவங்கெல்லாம் 2 கட்சிகளும் சேர்ந்து இனி அடுத்து என்ன செய்யலாம் யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக மக்களே, இனி எந்த காலகட்டங்கள் வந்தாலும் வேற யாருக்காவது ஓட்டு போடுங்களே தவிர இந்த 2 கட்சிகளுமே இனி நல்ல தலைவர்கள் கிடையாது. அவர்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடாது. யார் புதுசாக வந்தாலும் கூட இந்த விஜய் அவர்களுக்கு போடாவிட்டாலும் வேற ஒரு ஆளு கூட போட்டு கூட அவரை மும்பரமாக கொண்டு வாங்களே தவிர, ஆனால் வேற ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. ஆனால் விஜய் என்பவர் கரெக்டாக முதல்வர் கரெக்டாக கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். அவரை விட்டாக்க நம்மளுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு வேற யாருமே இல்லை. ஆனால் அது போன்று ஒரு ஆள் இனி ஒரு ஆள் வந்தாலும் அவரையும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்காக ஆதரிக்க மாட்டோம்னு நம்ம சொல்லவில்லை. ஆனால் இருந்தாலும் விஜய் என்பவர் முதல்வராக இருக்கும் வரை ஊழல் என்பது நடக்காது. கூட்டத்தில் இருப்பவர்கள் நடத்தலாம். ஆனால் அவர்களை கண்டிப்பதற்கு ஒரு முழு தலைவர், மெயின் தலைவராக இருக்கிறார் விஜய் அவர்கள். இவரை ஆதரித்து எல்லாம் செய்வதில் தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் மிக ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார். இந்த தடவை அவர் பேச்சில் ஒரு சவுண்டோ சத்தமோ எதுவும் கிடையாது. ரொம்ப தெளிவாக ரொம்ப அமைதியாக ரொம்ப மக்களுக்கு புரிய முடிய அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். அவர் ஒரு நாள் மெச்சூரிட்டி ஆகிக்கொண்டே இருக்கிறாருங்க. கண்டிப்பாக இனி உள்ள காலகட்டத்தில் இந்த 2 தலைவர்கள் இந்த எம்எல்ஏவை யாராக இருக்கட்டும் ரொம்ப மெச்சூரிட்டியாக நிறுத்தி பேசுகிறாங்க இல்லையா, அதே மாதிரி கண்டிப்பாக இவர் நிறுத்தி பேசணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் கண்டிப்பாக இவர் காலப்போக்கில் இவர் கண்டிப்பாக நிறுத்தி பேசப்படுவார். அதை நாடு பார்க்கத்தான் போகுது.